ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட கூகுள் AdSense அக்கௌண்ட்டை மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அக்கௌண்ட்னு இருக்கும். அப்படி இல்லைனா மேலே இம்பார்ட்டன்ட்னு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆட் டேக்ஸ் இன்ஃபோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரஸ்ல பாஸ்வேர்ட் கேட்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் பாஸ்வேர்ட் கேட்கும். எப்பவுமே நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேஃபாகவே இருக்கும். இப்போ நம்மளோட ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட்டாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டைப், அதாவது AdSense அக்கௌண்ட் வந்து இண்டிவிஜுவலா இல்லை நான் இண்டிவிஜுவலான்னு கேட்கும். நம்ம இண்டிவிஜுவலாக தான் கொடுக்குறோம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைப்புக்காக நிறைய பேர் AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்ததான் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் US சிட்டிசனா அப்படின்றத கேட்கும். இங்கே மேக்ஸிமம் நோன் தான் கொடுப்போம். ஸோ நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் டைப்பு, நம்ம இண்டிவிஜுவல்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஐடென்டிட்டி, நம்ம டேக்ஸை சப்மிட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டை தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இருக்க மாதிரியே நேமை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபை ஆகும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைப்புக்கு தான். ஸோ அதை நீங்கள் விட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியான்றதால இந்தியா கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஐ பட்டனை கிளிக் பண்ணாலே நமக்கு இந்தியா கிளிக் ஆகிடும். அண்ட் ஃபாரின் டின்னுன்ற இந்த இடத்துல தான் நம்மளோட பேன் கார்டோட நம்பரை வந்து என்டர் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கேப்ஸில் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ கேப்ஸ்லேயே நீங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்மனெண்ட் அண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் இருக்கும். ரெண்டுமே சேமான அட்ரஸே கொடுத்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் த்ரெஷோல்டை நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பின் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 அட்ரஸும் பார்த்தீங்கன்னா சேமாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணுனாலும் நம்மளோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கூகுள் AdSenseலேருந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ரெசிடென்ஸ் அட்ரஸ் அண்ட் போஸ்டல் அட்ரஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிறதா நீங்கள் எனேபிள் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் டெரிட்டரி தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியில் டேக்ஸ் வாங்குறாங்களா இல்லையான்றதை இங்கே எனேபிள் பண்ணோம். ஸோ எஸ்ங்கிறத கிளிக் பண்ணி ரெசிடென்ஸ் ஆஃப் கண்ட்ரியில் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டெரிட்டரி வந்து எனேபிளில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணி எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ஸை வந்து சப்மிட் பண்ண போகிறோம். இங்கே சர்வீஸ்ன்ற அந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஆர்டிகல் 7ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 0% அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 0% தான். நெக்ஸ்ட் மோஷன் பிக்சர் டிவி ராயல்டிஸ்ன்ற இடத்துல வந்து பேராகிராஃப் 12 செலக்ட் பண்ணி 15% கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதர் காப்பிரைட் ராயல்டிஸை கிளிக் பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 12 அண்ட் பேராகிராஃப் 2A இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15% தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ வந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளோட ஃபார்ம் நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ணதுக்கப்புறம் இந்த ஐ கன்ஃபார்ம் தட்ன்ற அந்த டைலாக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக டேக்ஸ் பே பண்ணுறோன்றது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்றத கொடுத்துக்கோங்க. நம்மளோட நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருக்காக, அதாவது நமக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம சப்மிட் பண்ணும்போது நோ ஐ எம் நாட் த பர்சன் நேம்டுன்றத அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நேமை கொடுக்குற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் US சர்வீஸ் மேனா அப்படின்றத கேட்கும். உங்களோட சர்வீசஸ் ஏதாவது USல இருக்கான்றது கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நோ தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இன்கேஸ் அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அஃபிடேவிட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா
நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். புதுசாக நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணணும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோ பேப்பர்லெஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஃபார்ம் வந்து போஸ்டலாக கேட்டிருப்பாங்க, டைரெக்டாக நம்மளுக்கு வந்து ஹார்ட் காப்பியாக கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இதில் கொடுக்கக்கூடாது. கோ பேப்பர்லெஸ்ன்றதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட பேன் கார்டை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருக்கோம். பட் கவர்மெண்ட் ஐடி ரூல் படி பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டை தான் இங்கே நம்ம கொடுத்தாகணும். ஸோ உங்களோட பேன் கார்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிளியராக இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ சப்மிட் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த காட் இட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் ஓவரால் இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம ரிவ்யூடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன் ரிவ்யூன்னு. ஸோ இது வெரிஃபை பண்ணி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7 days ஆகும். பட் ஒரு சிலருக்கு 4 days 3 daysலேயே கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு சிலருக்கு 7 daysக்கு மேலே ஆனாலும் கம்ப்ளீட் ஆகாது. கம்ப்ளீட் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மை தான் சப்மிட் பண்ணணும். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் அப்ரூவ்ட் அண்ட் கிளைம்டுன்னு எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான். ஒன்ஸ் நம்மளோட $100 ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அட்ரஸ் பின் நம்பரை என்டர் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடுத்து நம்ம இதிலிருந்து பேமெண்ட்டை நம்ம வர வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.